நண்பர்களே வணக்கம். என்னுடைய பேர் மணிவண்ணன். ஆக்சுவலாக இப்போ ப்ரெசண்ட்டில் எனக்கு 49 நடக்குது வயசு. சரியா? ஒரு 30 வருஷம் 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றிலாம் இருக்குன்னா, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான 3 மிக முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாராக இருந்தாலும். 2வது பணம், எப்படி நிறையா மணி ஏர்ன் பண்ணுறது. 3வது சம்பாதிச்ச பணத்தையும் சம்பாதிச்ச ஆரோக்கியத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இன்னும் அதிகம் பண்ணுறது. இதை பற்றி தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் நிறையா பேச போகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வெல்னஸ் அப்படின்னா என்ன, வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன, இதுக்குள்ளே என்னென்னலாம் வருது, அடுத்த நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு 100 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஹோப் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெல்னஸ் அப்படின்னா என்னென்னா ஆரோக்கியம். ஆக்சுவலாக வேர்ல்டு வைடு சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெல்னஸ் அப்படின்னா 80% நியூட்ரிஷன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன். 20% ஃபிட்னஸ். 80% நியூட்ரிஷன், 20% ஃபிட்னஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வெல்னஸ் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது. இந்த ஃபிட்னஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிம்மு வரலாம், நீங்கள் பண்ணுற வாக்கிங் ஜாக்கிங் வரலாம், யோகா வரலாம், மெடிடேஷன் வரலாம், இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கடவுள் சம்மந்தமான விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் அந்த ஆத்ம ரீதியாக நம்ம பண்ணுற விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் ஒரு 20% தான். 80% மேட்ரு இங்கே மாட்டிகிட்டு இருக்குது. எங்கன்னா சாப்பாடு. இது இல்லாமல் வெல்னஸ்னால் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸு சொல்கிறாங்க, சோசியல் கோல்ஸு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 ஏரியா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் வெல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வெல்னஸ்ங்கிறது தான் இப்போ ட்ரெண்டு. அடுத்தது ஒரு 100 வருஷத்துக்கு இதுதான் பெரிய க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பவுல் பில்சர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆஸ் ஏ காமன் மேனாக, ஒரு தனிப்பட்ட நபராக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா 80% நம்ம சாப்பாட்டில் அதிக கவனம் செலுத்தணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, சத்துக்கள்னா என்ன, தண்ணியை குடிக்கணும், யூரின் மோஷன்னா என்ன, பசி எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தூங்குறதுக்கு என்ன சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு மனுஷன் சாப்பாடை சரியாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு ப்ராப்பராக தண்ணி குடித்து நல்ல தூக்கம் இருந்து இயற்கையில் வெளியில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஆரோக்கியம் சூப்பராக கிடைக்கும். இது மேலே அவங்க அதிக கவனம் செலுத்தாமல், நம்ம வெளி உலகத்தில் ஒரு மித்து இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னா உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸுங்கிறது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸுங்கிற உயிர் சத்துக்கள், தாதுக்கள் தான் அதில் பெருசாக கிடைக்கும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பெருசாக கிடைக்காது. புரத மாவு, கொழுப்பு சத்து கிடைக்காது. அப்புறம் அவங்க மெயினில் வர்றதுல நம்ம உடனே வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு மேக்ரோனா பெரிய சத்து, புரத மாவு, கொழுப்பு. மைக்ரோனா சின்ன சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஃபைபர்னா நார் சத்து, ஹைட்ரேஷன்னா நீர் சத்து. இந்த மாதிரி இந்த சத்துக்களெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். 3 நேர சாப்பாட்லேயும் அதை பேலன்ஸ் பண்ணணும். யாரெல்லாம் இந்த மாதிரி கவனம் செலுத்தி நல்ல கொழுப்புகள், நல்ல புரதம், நல்ல மாவு சத்து, உயிர் சத்துக்கள், தாதுக்கள், நார் சத்து எதில் கிடைக்குது, தண்ணி ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அல்லது 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் யார் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் நம்ம இது மேலாம் அதிக கவனம் செலுத்தணும்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் போக வேண்டியிருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா, நம்ம எதை வச்சு போக போகிறோம், இவரை வச்சு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இவரை வச்சு நம்ம போகும்போது இவரை சரியாக பராமரிக்கணும். இப்போ நம்மகிட்ட பாருங்கள், வண்டி இருக்கும், அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் பெட்ரோல் அடிப்போம், கரெக்டான இடத்துல கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவோம், கரெக்டான நேரத்தில் சர்வீஸ் பண்ணுவோம், அதை அழகாக பராமரிப்போம், பெட்ஷீட் பொத்தி வைப்போம், அதை அழகான இடத்துல கொண்டு போய் நிற்க வைப்போம், அது ரொம்ப கேர் எடுப்போம். திங்ஸ், மெட்டீரியல்ஸு,
தங்கமாகட்டும், இந்த மாதிரி வாட்ச் ஆகட்டும், செல்ஃபோன் ஆகட்டும், அதெல்லாம் கேர் பண்ணுவோம். ஆனால் உடம்பு வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கி காலகட்டத்தில் வண்டிக்கு கரெக்டான இடத்துல போய் பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டான உணவாக இருக்கணும், கரெக்டான இடத்துல இருக்கணும். நம்ம வீட்டு சமையல் பெஸ்ட்டு. ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அரைவில் ஆயிடுச்சு, வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கேயோ இருந்து எல்லாம் வந்துருச்சு உலகத்தில். அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, டீப் ஃப்ரை ஐட்டம், ஸ்நாக்ஸு, பேவரேஜஸ்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு அந்த ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கும், நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன செயல்படுறோமோ அதுக்கும் 100% கனெக்ஷன் இருக்குது. எப்படி ஒரு வண்டிக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி அது ஆயிலெலாம் மெயின்டைன் பண்ணி பெட்ரோல் நல்ல இடத்துல கரெக்டாக அடித்து டயர்லலாம் காற்றை பார்த்து பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் பார்த்து வண்டியை தொடச்சி பராமரித்து எல்லாம் பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்ம உடம்பை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த வெல்னஸ் பக்கம் நீங்கள் கொஞ்சம் திரும்பணும். சாப்பாடு ஏரியாவில் 80% ஒர்க் பண்ணணும். நம்ம வெளி உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 80% வாக்கிங் போகிறேன், வாக்கிங் போவாங்க, அங்கேயே பார்த்தாக்கா டீ சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டு எல்லாம் அந்த இப்போ எரிச்ச கலோரியெலாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ப்ராப்பர் ஹைட்ரேஷன் இருக்காது. ஜிம்முக்கு போகிறேன்னு போவாங்க. இப்போ 6 மாதம் ஆகிப்போச்சு, ஜூன் முடிஞ்சு ஜூலை நடக்குது. புது வருஷம் ப்ராப்பராக வந்துட்டு அஃபர்மேஷன்லாம் எடுத்திருப்பாங்க, கோல் செட் பண்ணியிருப்பாங்க. 6 மாதத்தில் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த 25 ஜனவரியிலேருந்து நான் எல்லாம் பண்ண போகிறேன். அப்படி இல்லை, இப்போலேருந்து ஒரு 6 மாதம், இப்போ நமக்கு ஜூன் நடக்குது, ஜூலை நடக்குது, ஒரு 6 மாதம் ப்ராப்பர் சாப்பாடு, நல்ல ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலு, 80% 20% நான் சொன்னது ரெண்டையும் கலந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் உங்களுடைய பெட்டர் வெர்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் கோல்ஸோ, ஃபேமிலி கோல்ஸோ, ஸ்பிரிச்சுவல் கோல்ஸோ, லைஃப் ஸ்டைல் கோல்ஸோ எது வேணாலும் நீங்கள் வச்சிங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இவர் ரெடி பண்ணணும். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். 80-90% நீங்கள் உங்கள் மேலே தான் திரும்ப திரும்ப வேலை பார்க்கணும். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கோ அது மாதிரி உங்களுக்கும் பொது தான், எனக்கும் பொது தான். ஏன் நம்ம லைஃப்லாம் வேறு வேறு மாரி ஆயிடுச்சுன்னா எல்லாமே சாய்ஸஸ். நம்ம எது சூஸ் பண்ணுறோம்? சாப்பாடு, வீட்டு சாப்பாடு இருக்குது, வெளி சாப்பாடு இருக்குது, எதை சூஸ் பண்ணுறோம்? ட்ரிங்க்ஸு, நல்ல ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணணும், தண்ணி குடிக்கணும். நம்ம வெளியில் வந்து பேவரேஜஸ் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி எல்லாமே பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, வேலைன்னு பார்த்தா நிறையா இருக்குது. எது நமக்கு ஈஸியாக இருக்கோ, எது நம்மளால் வந்து முடியுதோ அதை நம்ம உடனே டக்குன்னு சூஸ் பண்ணிக்குவோம். எது கஷ்டமாக இருக்கோ, எது நம்ம ஸ்கில்லெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அங்கே வந்து நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி 80% 20% ஒர்க் பண்ணி ஒரு 6 மாதம் ஒரு சில ஸ்கில்லை நம்ம இப்போலேருந்து லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லை ஒரு 6 மாதத்தில் மாஸ்டர் பண்ணிங்கன்னா 25 உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி வந்துட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. நார்மல் பீப்புள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மைண்டில் வந்துட்டு நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வெயிட்டை குறைக்கணும், ஆரோக்கியமாகணும், இதுவும் நினச்சிட்டே இருப்போம். அதுக்கு பேர் ஃபேண்டசி. ப்ராப்பர் கோல் இருக்கா? கோலுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரீமு ப்ளஸ் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் கோல். இந்த கோல் வந்து ஒரு 12 பாயிண்ட் இருக்குது, 12 ஸ்டெப் இருக்குது. பிரெயின் ட்ரேஸினுடைய 12 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்யூச்சரில் போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வெல்னஸ் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஃப்யூச்சரில் யார் தெரியுமா டிமாண்டு? யார் ஆரோக்கியமாக இருக்கா, யார் ஐடியல் வெயிட்டில் இருக்கா, யார் உணவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கா, யார் ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கா, யார்கிட்ட இது சம்மந்தமான ஒரு தொழில் இருக்குது, யார்கிட்ட இது சம்மந்தமான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆயிரும். நிறையா காசு வச்சுருப்பாங்க, மக்கள் நிறையா வசதி வாய்ப்புகள் இருக்கும், எல்லாம் வருவாங்க. எனக்கு எப்படியாவது முன்ன மாதிரி பண்ணி கொடு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு 4 நாள் வியட்நாம் போயிட்டு வந்தோம். எங்கள் கம்பெனி இருக்கிற டாப் ஆஃப் தி டாப் 1% போனோம். டாப் 1%ல் டாப் 1% போனோம். அங்கேயும் இதே நிலைமை தான். 4 நாள் சும்மா பரபரப்பாக ஒரு 4-5 இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் அங்கே நிறைய பார்க்குறேன். நான் என்னென்னா டாப் 1%ஆக இருந்தாலும் அதுலேயும் வந்து லா ஆஃப் ஆவரேஜ் 80% 20% ஒர்க் பண்ணுது. நிறைய பேர் நிறைய இடத்துல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கலை. நீங்கள் என்னுடைய வீடியோஸு, ப்ரொமோஷன்ஸு, இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சும்மா கில்லி மாதிரி எல்லாம் பண்ணுறேன், ஃபிட்னஸ் பண்ணுறேன், மலை ஏறுறோம், இறங்குறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கப்பலாக எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் எப்படி இது பாசிபிலிட்டி ஆகுதுன்னா, நாங்கள் வந்து அந்த சாப்பாடு விஷயத்தில் எங்களுடைய பேராமீட்டர்ஸ், ஐடியல் வெயிட்டு, ஐடியல் ஃபேட்டு, ஹெல்த்தி வெயிட் லைனு, இந்த மாதிரி வந்து தொப்பை பெருசாக இல்லாமல் எங்களுடைய எடையை பராமரித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அங்கேயும் நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க.
இன்னொன்றுமோ இருந்தது, நீங்களாம் பார்த்தா சிக்கிடுவீங்க. நான் சொல்ல வரேன்னா, சாப்பாடுங்கிறது ஒரு வகையான சுகம், சரியா? அதுவே வாழ்க்கை கிடையாது. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், தகவல் சொல்கிறோம், அவங்களுக்கு இதனால் ஏதாவது உதவுச்சுன்னா அது ஒரு வகையான சுகம் எனக்கு. ட்ராவல் பண்ணுறோம், மக்களை பார்க்குறோம், அங்கே இயற்கைகளை பார்க்குறோம், அது ஒரு வகையான சுகம். சினிமா பார்க்குறீங்க, ஒரு வகையான சுகம். ஃபோனில் வந்து ரீல் தேய்க்கிறீங்க, அது ஒரு வகையான சுகம். நிறைய கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். இந்த சாப்பாடுங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே இன்றைக்கி மனுஷன் வந்துட்டு என்ன, வியட்நாம் நான் பார்த்தது, அங்கே வந்து ஃபிட்டாக இருக்காங்க எல்லாம். நாங்கள்லாம் அப்படி பார்க்குறோம், எப்படி வந்து ஒரு பார்பர் ஷாப்காரர் எல்லாரையும் தலையை பார்ப்பாரோ, எப்படி ஒரு செப்பல் கடைக்காரர் காலை பார்ப்பாரோ, எப்படி ஒரு வண்டி கழுவுற சர்வீஸ் ஸ்டேஷனுக்காரு இந்த வண்டி இவ்வளோ அழுக்கா போகுது கழுவுனா, அந்த மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் அது மாதிரி பார்ப்போம். பார்த்தா எல்லாம் ஃபிட்டாக இருக்காங்க. அப்புறம் அந்த ஊருடைய உணவு பழக்க வழக்கத்தை செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்து பெருசாக 80% டீப் ஃப்ரையே இல்லை, எல்லாம் பாயில்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அந்த இலையில கலந்தது காய்கறி இதெல்லாம் வச்சு என்னமோ ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி தான் உணவுகள் இருக்குது. அவங்க பார்த்தா ஆளுங்க அப்படி இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து எல்லா கனிம வளங்கள் இருக்குது, மக்கள் வளம் பெரிய வளம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒபிசிட்டி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, டயபெட்டிக்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் நமக்கு நிறைய அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பில் நம்ம சிக்கக்கூடாது. நல்ல நியூட்ரிஷன், ப்ராப்பர் ஃபிட்னஸ் எக்ஸசைஸு, நம்ம உடம்பை பராமரிக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை ஒரு பலமான இடத்துக்கு கொண்டு போவோம், நம்மளையும் ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கும். எல்லாரும் போகிற பக்கம் போயிட்டு எண்ணெயில் பொரிச்சது, அந்த சிக்கன் இந்த சிக்கனை, அந்த அசைவம் இந்த அசைவம், சிக்கன்லாம் சாப்பிடுங்க. வீட்டில் வேக வச்சு குழம்பு வச்சு நம்ம அம்மா செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டா ஆரோக்கியம். எண்ணெயில் பொரித்து வீட்லேயே நீங்கள் சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியம் கிடையாது. ஸோ வெல்னஸ் அப்படிங்கிறது அடுத்த 100 வருஷம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. யார் டிமாண்டுன்னா, ஐடியல் வெயிட்டில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு உணவு பழக்க வழக்கத்தை பற்றி, வெயிட்டை பராமரிக்கிறத பற்றி, எடையை குறைக்கிறத பற்றி விஷயம் தெரிஞ்சு வச்ச வெல்னஸ் கோச்சஸ் மோஸ்ட் டிமாண்டு. இப்போலேருந்து நீங்கள் ஒரு 6 மாதம் எங்ககிட்ட வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய வெயிட்டை, ஐடியல் வெயிட்டை அச்சீவ் பண்ணி அந்த ப்ராசஸில் வாட் ஆர் தி பேசிக்ஸ், வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் நிறையா பீப்புளுக்கு இதை சர்வீஸ் பண்ண நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக பர் மந்த்து ஒரு 10லேருந்து ஒரு 20,000 மேக்ஸிமம் ஒரு 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு செட் ஆகுமானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து லா ஆஃப் ஆவரேஜ் டாப் 1%. அது நிறைய ஸ்கில்லு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வந்து நிறைய அப்டேட் இருக்கணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கணும், பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணால் 3லேருந்து 5 வருஷம் ஆகும். அது நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு கஸ்டமர் பேஸுக்கு இந்த அந்த 6 மாதம் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் இப்போ இருக்கிற வருமானத்துக்கு கூட அடிஷ்னலாக ஒரு 10லேருந்து ஒரு 20,000 30,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேபி உங்களுக்கு இந்த தொழில் பிடிச்சிருந்து, ஆரோக்கியம் பிடிச்சிருந்து, இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருந்து, இதை வந்து நீங்கள் ஒரு விஷனாக பார்த்து பை ப்ரொஃபஷனாக இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு 3லேருந்து 5 வருஷம் எங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு பாசிவ் இன்கம் க்ரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்களும் எங்களை மாதிரிலாம் நிறையா ட்ராவல் பண்ணுறது, மைண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, வெல்னஸ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ இவங்களாம் தான் ஃப்யூச்சரில் மில்லியனராகவும் பில்லியனராகவும் மாற போகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு அது ரொம்ப தேவை இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாமே வந்துட்டு ஒபிசிட்டி, அன்ஹெல்த்தி, பேராமீட்டர்லாம் மாறிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு சொல்யூஷன் வேணும். நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. ரெண்டும் மேட்ச் ஆனால் நீங்களும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பணக்காரனாவோ, ஒரு பரம்பரையிலே உங்கள் பரம்பரையை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு மாற்றும் போதே நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. உறுதி கொடுக்க முடியாது நம்ம. அதே மாதிரி நான் இப்போ நிறைய ஆரோக்கியம் பற்றி பேசியிருக்கேன், பணம் பற்றி பேசியிருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசியிருக்கேன். இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு 14 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணும்போது நான் நிறையா மக்கள்கிட்ட இருந்து, நிறையா வந்துட்டு டாக்டர்ஸ்கிட்ட இருந்து, நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருந்து, என்னுடைய பிஸ்னஸ் கோச்சஸ்கிட்ட இருந்து, சேல்ஸ் கோச்சஸ்கிட்ட இருந்து,
அந்த மாதிரி பீப்புள் டாப் 1% வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெயினர்ஸ்லேருந்து நோபல் பரிசு வாங்கின டாக்டர்ஸ் வந்து நாங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். லேர்னிங் இருக்குது, பை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வந்து கஸ்டமர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரே ஒருத்தருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு 71 கிலோலாம் நாங்கள் குறைச்சி கொடுத்துருக்கோம். அதை பற்றி நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து இது ஒரு உறுதிமொழியாவோ எனக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு டக்குன்னு ஒரு எமோஷ்னலாகவோ நீங்கள் டெசிஷன் எடுக்க வேணாம். பொறுமையாக யோசித்து நிதானமாக அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறது உண்மையா பொய்யா நீங்கள் உணர்ந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.